நாளும் காலமாக எப்படி வாழ்கிறது, ஒவ்வொரு நிமிஷமாக எப்படி வாழ்கிறது, இதுதான் சித்தர்களுக்கு பேர்லேயே உயர்ந்த பேரை சொல்கிற காலங்கிநாதரையே காலம் தான் சொல்லுவாங்க. அந்த காலத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், காற்றுன்னு சொல்லுவோம். ஒருத்தர் காலம் முடிஞ்சிருச்சுன்னா காற்று நின்றுன்னு அர்த்தம். போயிட்டாரு, அவர் காலம் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னா காற்று நின்று போச்சுன்னு அர்த்தம். அந்த நேரம் எந்த நேரத்தில் போயிருக்காருப்பா, அப்போ இறைவன் கூப்பிட்ற நேரம்னு, இறைவனுடைய நேரம்னு ஒரு நேரம்லாம் இருக்குது, ஒரு டைமிங் இருக்குது. நாம் பஞ்சாங்கத்தில் இருக்கிற டைமிங் வேறு. யோகிகளோட கால்குலேஷன் என்ன இருக்குன்னா, இந்த யுகத்துக்குள்ளே, இந்த ப்ரெசண்டில் சுழற்சிக்குள்ளே சில மாற்றங்கள்லாம் இருக்கும். ஒருத்தர் மரணம் அடைய வேண்டியவரை மரணம் அடையாமல் 5 வருஷம் தள்ளி போயிருப்பார். அப்போ ஏன் ஆகியிருக்காருன்னு ஒரு ஆரோஸ்கோப்பை வச்சு கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் ஒரு யோகியால் கண்டுபிடிக்க முடியும். அங்கே கால மாற்றத்துக்குள்ளே என்ன நிகழ்ந்திருக்கு, அதுதான் அதுக்குள்ளே இருக்கிற செயல். அப்போ அந்த நேரம் ரொம்ப முக்கியம். பிறந்த நேரம், இறக்குற நேரம், தியானம் பண்ணுற நேரம், வளர்கிற நேரம், எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. அந்த கால நேரத்தோட ஒரு மனிதன் வளரப்படணும், உருவாக்கப்படணுங்கிறது தான் இதோடைய மையம். இதோட செயல் வடிவமே அதுதான். அதனால தான் யோகிகள் எப்பயுமே பஞ்சாங்கம் இதெல்லாம் பார்க்காம அந்த கால நேரத்தோடு அவங்க கொடுத்துருவாங்க. அந்த யோகிகள் ஏன் முழுமை அப்படின்னு நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, காலமாகவும் நேரமாகவும் இருந்தால் தான் அந்த செயலை அறிஞ்சு உங்கள்கிட்ட கொடுக்க முடியும். காலமாகவும் நேரமாகவும் இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன கிளாஸ் எடுத்தாலும் பிடிக்க முடியாது.